விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நேரு ஸ்டேடியம்ல இப்ப இருக்கிறோம். இந்த நேரு ஸ்டேடியம் பகுதி மிக முக்கிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா மாறி இருக்குது. ரொம்ப பரபரப்பா இங்க வேலைகள் போயிட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தவேக தலைவர் விஜய் நாளைக்கு இங்கதான் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாரு. அந்த பதவியேற்பு விழாவுக்கான பணிகள் தான் இங்க ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துறதுக்கான பணிகள் தான் இங்க விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்குது. இங்க என்னென்ன பணிகள் போய்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் விஜய் தனக்கு ஆதரவு கேட்டு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் அணுகி இருக்கிறார் அப்படிங்கிறத பத்திலாம் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க. இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த மே 4 வெளியாகிருந்துச்சு. அந்த முடிவுகள் பார்த்தா எல்லாருக்கும் சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை கொடுத்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, திமுக அதிமுக இருபெரும் கட்சிகளை தாண்டி புதுசா தொடங்கப்பட்டிருந்த தவேக கட்சி தனி பெரும் கட்சியா ஜெயிச்சிருந்தாங்க. 108 இடங்கள்ல தவேக ஜெயிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, தவேக ஆட்சி அமைக்கிறதுக்கான பணிகள் வேக வேகமா போயிட்டு இருந்துச்சு. தவேகாவுக்கு 108 இடங்கள் கிடைச்சிருந்தாலும் தமிழகத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அந்த பெரும்பான்மை இடங்கள் அப்படிங்கிறது தவேகாவுக்கு கிடைக்காம இருந்துச்சு. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, தவேக தரப்புல மற்ற கட்சிகள் கிட்ட விஜய் திமுகவையும் பாஜகவையும் தான் தன்னோட எதிரிகள்னு அடையாளப்படுத்தியிருந்தாரு. அதாவது திமுக அரசியல் எதிரினும் பாஜகவை கொள்கை எதிரினும் அடையாளப்படுத்தியிருந்தாரு. அதனால அந்த 2 கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் தரப்புல ஜெயிச்சிருந்த எம்எல்ஏக்களோட ஆதரவை கேட்டு தவேகவினர் பின்னாடி திரைமறைகளை வேலை பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் கட்சியா காங்கிரஸ் தவேகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடியே தவேக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் காங்கிரஸோட ஒரு தரப்பினர் ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஆனா காங்கிரஸோட சீனியர்களோட விருப்பத்தினால காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா, தேர்தல் முடிவுகள் தவேகவுக்கு சாதகமா வந்த உடனே தவேக தலைவர் விஜய்க்கு முதல் ஆளா அழைப்பு விடுத்து வாழ்த்து தெரிவித்தது ராகுல் காந்தி தான். அவர் விஜய் அழைச்சி வாழ்த்து தெரிவித்ததோட ட்விட்டர் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, இது இளைஞர்களோட எழுச்சி, இந்த எழுச்சியை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா கருத்தும் தெரிவிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியில நடந்த காங்கிரஸோட முக்கிய நிர்வாகிகளோட ஆலோசனையோட முடிவுல பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வென்ற 5 எம்எல்ஏக்களும் தவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தரப்புல இப்ப அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில மிக முக்கியமா சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இது இப்போதைக்கு கூட்டணி மட்டும் கிடையாது. அடுத்து வரப்போற உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், மாநிலங்களவை தேர்தல், அந்த தேர்தல்களையும் நாங்க எல்லாரும் இணைஞ்சு பயணிப்போம். இது ஒரு நீண்ட காலத்துக்கான கூட்டணி அப்படிங்கறத அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப முதல் ஆளா காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கிறதுனால இதை ஒரு பாசிட்டிவான அம்சமா வச்சுட்டு மற்ற கட்சிகள் கிட்டையும் தவேக ஆதரவு கோர்ற பணிகள்ல இறங்கி இருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, பிசிக 2 எம்எல்ஏக்களை செஞ்சிருக்காங்க. அவங்களோட ஆதரவு தவேக கோர இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, கம்யூனிஸ்ட்களோட ஆதரவு கோர்றதுக்கான பணிகளும் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி அதிமுக கூடயும் தவேக தரப்புல பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறதா அவங்க கட்சி வட்டாரத்தினர் தகவல் சொல்றாங்க. தங்களுக்கு திமுக பாஜக தவிர்த்து மற்ற கட்சியினரோட ஆதரவு கிடைக்கும், அவங்களோட ஆதரவு மூலமா நாம பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை தவேக கிடைச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதனாலதான் நேற்று பனையூர்ல விஜய் தவேகோட எம்எல்ஏக்களை சந்திச்சு பேசியிருந்தாரு. இந்த வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசியிருந்தாரு. அப்ப எம்எல்ஏக்களுமே தங்களோட அந்த சந்தேகத்தை விஜய் கிட்ட கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட பெரும்பான்மை இல்ல, 108 எம்எல்ஏக்கள் தான் இருக்கும், நம்மளால ஆட்சியை தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், நாம அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கறத ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நம்பிக்கையா தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதற்கு காரணம் திரைமறைவுல அவங்க மற்ற கட்சிகள் கிட்ட பேசிட்டு இருக்கிற விஷயத்துல ரொம்ப பாசிட்டிவான சிக்னல்ஸ் கிடைக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தவேகவினர் கூறுறாங்க. இதை தொடர்ந்துதான் ஆளுநர் மாளிகைக்கு தவேக தரப்புல ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை கோரி கடிதம் எழுதப்பட்டிருக்குது. ஆளுநரை விஜய் சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்கப்படுது. இன்னைக்கு மத்தியானம் ஆளுநரை விஜய் சந்திக்கிற பட்சத்துல, ஆட்சி அமைக்க உரிமை கோர்ற பட்சத்துல, ஆளுநரும் அதற்கு ஆமோதிக்கிற பட்சத்துல நாளை இந்த நேரு ஸ்டேடியம்ல விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்க இருக்கிறாரு. இது சம்பந்தமா நம்ம தவேகவினர் மத்தியில பேசல மிக சந்தோஷமா அவங்க தன்னோட கருத்துக்களை பயந்துக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நேரு ஸ்டேடியம் அப்படிங்கிறது எங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான இடம். ஏன்னா எங்க தலைவரோட, அதாவது விஜயோட நிறைய படங்களோட ஆடியோ லான்ச் நிகழ்ச்சிகள், இசை வெளியீட்டு நிகழ்ச்சிகள், வெற்றி விழாக்கள்னு நிறைய நிகழ்ச்சிகளை இங்கதான்
வந்து நடந்திருக்குது. அங்கெல்லாம் நாங்க வந்து அவரை வந்து ஒரு நடிகரா வந்து கொண்டாடி தீர்த்திருக்கோம் இதே இடத்துல வச்சு. அதே இடத்துல அவர் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரா மக்களோட நம்பிக்கையை பெற்று ஆட்சியை பிடிச்சி ஒரு முதலமைச்சரா பதவி இருக்கிற நிகழ்வையும் கொண்டாட போறதுல எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. இது வந்து எங்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம் அப்படின்னு சொல்றாங்க. மிக குறிப்பா அவங்க ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா 2023 செப்டம்பர்ல இங்க வந்து லியோ படத்தோட வெற்றி விழா நடந்துருச்சு. அதுதான் எங்க கட்சி தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நேரு ஸ்டேடியம்ல நடந்த மிகப்பெரிய ஒரு சினிமா பங்கனா இருந்துச்சு. அந்த பங்கன்ல பேசுறப்ப எங்க தலைவர் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். என்ன அப்படின்னா 2026 பத்தி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த 2026 பத்தி தலைவர் பேசுறப்ப தப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு வந்து பேசியிருப்பாரு. சொன்ன மாதிரியே 2026 தேர்தல்ல கப்ப வந்து ஜெயிச்சு காமிச்சிருக்கிறாரு. அவர் கப்ப ஜெயிக்கிறதுக்கு நாங்களும் வந்து அவர் கூட நின்று உற்ற துணையா நின்று உழைச்சிருக்கிறோம். இது எங்க ரெண்டு தலைவருக்கு கிடைச்ச வெற்றி, அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. இந்த வெற்றியை தலைவரும் நாங்களும் சேர்ந்து கொண்டாடுறதுக்கு நேரு ஸ்டேடியத்தை விட வேற எந்த இடமும் வந்து உகந்த இடமா வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி பூர்வமா வந்து தங்களோட அந்த கருத்துக்களையும் மகிழ்ச்சியையும் வந்து தாவேக்கோனர் வந்து வெளிப்படுத்துறாங்க. விஜய் நாளைக்கு இங்க வந்து முதலமைச்சரா பதவி ஏற்க இருக்கிறாரு. அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சுல இங்க வந்து போயிட்டு இருக்குது. அரசு துறையை சார்ந்த பல்வேறு அதிகாரிகளும் காவல்துறையிடம் இணைஞ்சு வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேற்று மாலையே அரசு அதிகாரிகளுக்கு விஜய் தரப்புல இருந்து தாவேக்க தரப்புல இருந்து மெசேஜ் சொல்லப்பட்டுருச்சு. அதாவது நேரு ஸ்டேடியத்துலதான் பதவியேற்பு விழாவை நடத்தி ஆகணும், அதற்கான ஏற்பாடுகளை தொடங்குங்க அப்படின்னு வந்து தகவல் சொல்லப்பட்டுருச்சு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா நேற்று மாலையில இருந்தே நேரு ஸ்டேடியம்ல இருந்து வேலையை வந்து தொடங்கிட்டாங்க. இங்க விஜயோட அந்த பதவியேற்பு விழாவை பிரம்மாண்டமா நடத்த வந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க. அந்த பதவியேற்பு விழா எப்ப இருக்கலாம் அப்படிங்கிறப்ப காலையில ஒரு 11:30 மணிக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு வந்து தாவேக்கவினர் வந்து தகவல் சொல்றாங்க. இங்க அதுக்கான ஏற்பாடுகள் மும்முரமா போயிட்டு இருக்குது. ஒரு பிரம்மாண்ட மேடை வந்து இங்க அமைக்கப்பட்டிருக்குது. ஆளுநரும் விஜயும் அதுல அமர்ந்திருக்க, ஆளுநர் வந்து அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்க, விஜய் வந்து விஜய் ஆகிய நான், ஜோசப் விஜய் ஆகிய நான் அந்த பதவியை வந்து ஏற்கிறதுக்கான அந்த பிரம்மாண்ட மேடை வந்து இங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுமாதிரி பார்த்தோம்னா இந்த நேரு ஸ்டேடியம்ல கிட்டத்தட்ட 8000 பேர் வரைக்குமே வந்து இங்க வந்து அமர முடியும். அதற்கான இருக்கை வசதிகள் இங்க செய்யப்பட்டிருக்கு. அந்த இருக்கைகளை ரொம்ப சுத்தமா வந்து தூய்மைப்படுத்துற பணிகள் வந்து இங்க போயிட்டு இருக்குது. அது மாதிரி இங்க சில விவிஐபிகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. அவங்களுக்காக தனி இருக்கைகள், தனி இடம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி பார்க்கிங், எக்கச்சக்கமான தொண்டர்கள் வந்து நாளைக்கு வர இருக்கிறதுக்காக அவங்களுக்கான பார்க்கிங் வசதிகள் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இங்க ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு 1000 பேர் வரைக்கும் இருந்தாலும் வெளியே விஜய பாக்குறதுக்காக அவர் வந்து நீலாங்கரை வீட்டுல இருந்து கிளம்பி நேரு ஸ்டேடியம் நோக்கி வர்றப்ப அவரை வழிநெடுக பாக்குறதுக்காக நிறைய ரசிகர்கள், நிறைய தொண்டர்கள் வந்து வழிநெடுக காத்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா அவர் பயணப்பட்டு வர அந்த வழிகள்லையும் முழுமையா வந்து ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம எல்லா விஷயங்களும் செய்யறதுக்கான ஏற்பாடுகளும் இங்க முழுமையா வந்து செய்யப்பட்டு இருக்குது. நேரு ஸ்டேடியம் விஜயோட தொண்டர்கள் தங்களுக்கு நெருக்கமான ஒரு இடமா, தங்களோட மனசுக்கு விருப்பப்பட்ட இடமா பாக்குறாங்க. அந்த இடத்துல இருந்து விஜய் தன்னோட அந்த அரசு பயணத்தை, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. மக்களை 2 மாநாடுகள் நடத்தி இருந்தாரு, சில மக்கள் சந்திப்புகளை நடத்தி இருந்தாரு. மக்கள் நம்பிக்கையை வென்று இப்ப ஆட்சி அமைக்க இருக்கிறாரு. இங்க இருந்து தன்னோட அரசோட அந்த பயணத்தை வந்து விஜய் நேரு ஸ்டேடியம்ல இருந்து தொடங்க இருக்கிறாரு. இந்த பயணம் வந்து மிக சிறப்பா இருக்கணும். இது வரைக்கும் இல்லாத வகையில தமிழக மக்களோட நலன் சார்ந்து, சமூக நீதி சார்ந்து, பொருளாதார உயர்வு சார்ந்து மிக சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அந்த பயணம் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போலவே நாமும் வந்து வாழ்த்தலாம். தொடர்ச்சியா வந்து நாம வந்து தாவேக பத்திர அப்டேட்ஸ் வந்து களத்துல இருந்து வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியா வந்து விகடனோட இணைஞ்சிருங்க. இது மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ச்சியா இணைஞ்சிருங்க. நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.